Hi viewers, welcome to Trendieviera costume. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னா வாட்டர் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. சோ ஒரு பவுல்ல வாட்டரை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து காட்டன் கிளாத். இந்த காட்டன் கிளாத்துமே அதே மாதிரி தான், ரொம்ப சின்ன பீஸா இருந்தா போதும், ரொம்பவே பெருசு தேவையில்லை, மீடியம் சைஸ் வந்து எனஃபா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரெண்டுத்தையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க, அதாவது ஈரம் பண்ணிக்கோங்க காட்டன் கிளாத்தை. தென் தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோப்பு. நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணி மட்டும்தான் ரிமூவ் பண்ண போறோம். நான் ஹமாம் சோப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் இது ரொம்ப சின்னதா இருக்குல்ல. 10 ரூபி தான் இந்த சோப்பு. இதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா நம்ம ரப் பண்ணாலே எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்ல நம்ம எப்பவும் போல வரைவோம்ல, என்ன மோட்டிவ் நீங்க வரைஞ்சாலும் சரி, இல்ல எழுதினாலும் சரி, இதுதான் கிளாஸ் மார்க்கர். இது ஒயிட் கலர்ல மட்டும் இல்ல, எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், தென் பிளாக் கலர்ல கூட அவைலபிளா இருக்கு. நம்ம பிளாக் கலர் கிளாத்ல யூஸ் பண்ணோம்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கிளாத்லயே யூஸ் பண்ணா ரெட் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க இந்த பென்சில் வாங்கிட்டு தென் இப்படிதான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று வரைவோம்ல. நான் ஜஸ்ட் என்னோட நேம் தான் எழுதுறேன். நம்ம இப்படி வரைகிறதோ இல்ல எழுதுறதோ இல்ல மார்க் பண்றதோ என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கிங் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கிளாத்தை வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஈரமாக்கிக்கோங்க. ஈரமாக்கிட்டு சோப் யூஸ் பண்ணுங்க. சோப்ல கிளாத் இப்படி வந்து எடுத்துக்கோங்க. தென் இப்போ இப்படி ரப் பண்ணுங்க. இதுக்கு சோப், வாட்டர், கிளாத் மட்டும் இருந்தா போதும். சோப்பை வந்து தொட்டு தான் இதை வந்து ரப் பண்ணும், அதாவது துடைக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணா ரொம்ப ஈஸியான வேலை, நம்ம எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, இது எல்லா மார்க்கிங்கும் போயிடுச்சு. ஆனா சோப்பு யூஸ் பண்ணும்போது சோப்போட கரை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு அதே கிளாத்தை சோப் இல்லாம வெறும் வாட்டர்ல மட்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த சோப்போட கரையை ரிமூவ் பண்றதுக்கு வெறும் வாட்டரை மட்டுமே யூஸ் பண்ணி இப்படி ரப் பண்ணா அந்த சோப்பு போயிடும். ஸோ இப்போ வெறும் தண்ணியில மட்டுமே ரப் பண்ணுங்க, சோப்போட எல்லா கரையும் போயிடும். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இது வந்து கண்டிப்பா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு டிசைன் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி ட்ரை ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். நீங்க பார்த்தாலே தெரியும், கொஞ்சமா இது ட்ரை ஆகுறது தெரியும். அண்ட் கண்டிப்பா சோப்போட கரை தெரியவே தெரியாது. நம்மளுக்கு கிளாத் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூ கிளாத் கிடைச்சிடும். இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்க வரைஞ்சீங்கன்னா. தென் இன்னொன்னு வந்து டிசி யூஸ் பண்றது வந்து எப்படின்னா, நெக் லைன், ஸ்லீவ் லைன் எல்லாம் மார்க் பண்றதுக்கு டிசி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்ல கிடைக்கும். தென் இந்த டிசில நீங்க ஏதாவது வரைஞ்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாவே நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து சோப் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வாட்டர். இந்த பவுல்ல வெறும் வாட்டரை மட்டுமே யூஸ் பண்ணும், சோப் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, அது தேவையில்லை நமக்கு. இந்த மாதிரி வாட்டர்ல இது பண்ணாலே ஈஸியா ரப் ஆயிரும், அதாவது ரிமூவ் ஆயிரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாம். தென் இதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே வந்து ட்ரை ஆயிரும், காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் இதுக்கு மேல வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம மார்க் பண்றது எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான வீடியோஸ் தான், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.